வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, கிச்சனில் சீனா லட்டு தாங்க. கடலை மாவு வச்சு லட்டு ஒன்று பண்ண போகிறோங்க. சீனா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 200 கிராம் கடலை மாவு, 200 கிராம் நம்ம சர்க்கரை, தேங்காய் துருவி வச்சுருக்குங்க. முந்திரியும் பாதாமும் வச்சுருக்கேன். திராட்சை இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பாதாமும் முந்திரியை வறுத்து எடுத்துடலாங்க. அதுலேயே கொஞ்சமாக திராட்சை போட்டு வறுத்துடலாங்க. அதையும் திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்தாச்சுங்க. அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாங்க. தேங்காய் நல்லா நெய்யில் இந்த அளவுக்கு வறுக்கணுங்க. தேங்காய் நல்லா வாசனை வரும் நமக்கு. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. வறுந்துச்சு எடுத்துடலாம். வறுத்து எடுத்து தனியாக வச்சாச்சுங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த கடலை மாவை வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. 1 கப் கடலை மாவு போட்டிருக்கேங்க. இன்னொரு 1/2 கப் கடலை மாவு சேர்த்து போடலாங்க. ஒரு 200 கிராம் மாவு தாங்க போடுறேன். 250 கிராம் சர்க்கரை இருக்குது. இன்னொரு 1/2 கப் மாவுங்க. நம்ம நெய்யில் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அது நல்லா கடலை மாவு நெய்யில் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. கலர் மாறி இருக்கு பாருங்கள். நமக்கு தெரியும் அந்த வாசனை. இதுலேயே நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய், முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் போட்டுலாங்க. ஏலக்காய் பொடி போட்டுலாம். இதில் 1.5 கப் மாவு தாங்க நான் எடுத்திருந்தேன். கடலை மாவு 2 கப்பு சர்க்கரை போட்டுலாங்க. அந்த சூட்லேயே எல்லாம் ரெடி பண்ணி இறக்கிடலாங்க. அதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நெய் காய்ச்சி சூடாக ஊற்றி பிடிச்சி எடுக்க போகிறோங்க. இப்போ இதை இறக்கிடலாங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. சூடானவுடனே நம்ம அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாங்க. லட்டுவை வச்சுங்க. நம்ம தேவையான அளவு நெய் விட்டு நம்ம எல்லா நெய்யும் அதில் ஊற்றிருக்கோங்க. நெய் பத்தலைனாலும் திருப்பி காய்ச்சி ஊற்றி சூடாக பிடிக்க போகிறோங்க. உருண்டை பிடிக்க போகிறோம். நம்ம நெய் ஊற்றி நல்லா சூடு கொஞ்சம் ஆறி இருக்குங்க. நான் வந்து 250 கிராம் 200 கிராம் கடலை மாவு, 250 கிராம் சர்க்கரை சொல்லியிருக்கேங்க. 150 கிராம் மேலே நெய் பிடிச்சிச்சிங்க இதுக்கு. அவ்வளோதாங்க. இதை நல்லா நம்ம லட்டாக பிடிச்சி வச்சிடலாங்க. ஒரு லட்டுலேயும் ஒரு முந்திரி வரா மாதிரி இல்லை பாதாம் வர மாதிரி பார்த்து பிடிச்சி வைங்க. பசங்க சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சூடு முடியலைங்க. இந்த மாதிரி சூடாக தான் பிடிக்கணும். அதை அப்போ தான் லட்டு கரெக்டாக பிடிக்க முடியும் நம்மளால். சீனா லட்டு எல்லாம் வச்சு பாருங்க. ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம மால் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணலாம். நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போங்க. பருப்பு சூடாகிற அளவுக்கு லைட்டாக சூடாகிடுச்சுங்க. சூடானா போதும், எடுத்துடலாங்க. ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி போட்டுலாங்க. கொஞ்சமாக பாதாம் போட்டுடலாம். முந்திரி போட்டிருக்கேன், பாதாம் போட்டிருக்காங்க. இதனால் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுலேயே திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நாங்கள் முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் வறுத்துச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கல்லையே நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க.
மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அதே அளவு இந்த கிண்ணத்தில் தாங்க பொட்டுக்கடலை மாவு எடுத்திருந்தேன். அதே அளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்க. சர்க்கரையை அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுருக்கோங்க. 1 கப்பு, ஒரு 1/4 கப்புங்க. 1 கப்புனா 1/4 கப்பு ஸ்வீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஏலக்காய் பொடி போட்டுடலாங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் இதில் போட்டுடலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய் காய்ச்சி ஊற்றி பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மால் லட்டு அவ்வளோதாங்க. நெய் ஊற்றி சூடாக நம்ம பிடிச்சி எடுக்க போகிறோம். 100 கிராம் அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடு பண்ணி அதில் ஊற்றி லட்டு பிடிக்க ஒரு 50 கிராம் நெய் நல்லா சூடாகணுங்க. இன்னும் கொஞ்சம் சூடாகணும். காஞ்சிச்சுங்க. நெய் இதில் ஊற்றிடலாங்க. இந்த மாவில் ஊற்றி நம்ம கலரிக்கலாம். ஊற்றி பாருங்கள். அந்த சூட்லேயே மாவு நமக்கு வளவலன்னு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது சூடு பொறுக்க அப்படியே லட்டு பிடிச்சி வச்சிட வேண்டியதாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மால் லட்டு. அந்த சீனா லட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பசங்களுக்கு நம்ம கையாலேயே கொடுத்தா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஆறிச்சுன்னா அப்புறம் பிடிக்க முடியாதுங்க. லைட்டாக சூடு இருக்கும்போது கையை நமக்கு பொறுக்கிற அளவுக்கு பிடிச்சி எடுத்து வைக்கணுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா முந்திரியும் பாதாமும் ஒரு லட்டுக்கு வரா மாதிரி நீங்கள் வச்சு பிடிச்சி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திராட்சை, முந்திரி, பாதாம்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. புரோட்டீன்லாம் பாதாமில் அதிகமாக இருக்கிறது, சத்து அதிகம். ரெண்டு வகையான லட்டு பிடிச்சி காமிச்சிருக்கேங்க. இது வந்து சீனா லட்டுங்க. முந்திரி மேலே வச்சுருக்கிறது சீனா லட்டு. நம்ம கடல மாவு வச்சு செஞ்ச லட்டுங்க. இது மால் லட்டுங்க. பொட்டுக்கடலையை வச்சு செஞ்ச லட்டு. மேலே திராட்சை வச்சுருக்கேங்க. இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் கையாலேயே ஸ்வீட் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.